இந்த தொழிலாளர்கள் வந்து யாருக்கு கொடுத்தாலும் போராடுவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தது 2009 ஆரம்பிக்கும் போது. அப்போ வந்து அலுவலர் நலச்சங்கம்னு ஆரம்பித்தோம். ஏற்கனவே கேகே நகர் மீட்டிங் எல்லாமே சொல்லியிருந்தேன். அதில் வந்தவங்களுக்கு வந்து ஒரு 5 சங்கங்கள் கோயம்புத்தூரில் வந்து அலுவலர் நலச்சங்கம், சிட்டிங் செலவு சங்கம் வச்சுருந்தாங்க. மேட்டுப்பாளையத்தில் ஒரு சங்கம் இருந்தது, கூடலூரில் ஒரு சங்கம் இருந்தது. அது இல்லாமல் அலுவலர் நலச்சங்கம், இதெல்லாம் சேர்ந்து 5 சங்கங்கள் வந்து முதல்ல ஒரு கூட்டமைப்புன்னு ஆரம்பித்தோம். அந்த கூட்டமைப்புன்னு ஆரம்பித்து அப்போ ஸ்ட்ரென்த்து கம்மி தான், அதுதான் பேஸு. என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ரிட்டையர்ட் ஆனது 2007. எனக்கு வந்து என்னுடைய கம்யூட்டேஷன் வரல. 2007 கம்யூட்டேஷன் நான் கொடுக்கல. இது வருங்காலங்களில் என்ன ஆகணும்னு தெரியாது. இன்றைக்கி கம்யூட்டேஷன் சொல்கிறாங்க, நாளைக்கு ஒவ்வொன்றா பண்ணி கட்டுறாங்க. கேட்டால் நிதிநிலை சரியில்லைன்னு ஒரே வார்த்தை கொடுத்துருவாங்க. இதற்காக வந்து எந்த நோக்கத்தை தான் நோக்கம், ஓய்வு கால பணப்பணங்கள் எனக்கு சரியான நேரத்தில் கிடைக்கணும், ஒழுங்காக பேசும் அனுப்பி படிப்படியாக வந்து 7ஆம் தேதி வந்தது, 10ஆம் தேதி வந்தது, இந்த மாதிரி ஒரு 15ஆம் தேதி வந்தது. ஏன்னா கேட்டால் நிதி இல்லை, பென்ஷன் கொடுக்கறதுக்கு நிதி இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதம் என்ன பண்ணாங்க, வெறும் 50% பென்ஷன் தான் கொடுப்பாங்க. 26ஆம் தேதி கொடுக்கப்படுறாங்க. பாதி பென்ஷன் தான் கொடுக்குறாங்க, மீதி பாதி பென்ஷன் வந்து 26ஆம் தேதி போகிறாங்க. இது தொடர்ந்து என்ன ஆகும், இன்னைக்கு வரலாம் பென்ஷன் இருக்கு, நீங்கள் 20% வாங்கிங்க, ஏன்னா நிதி இல்லை, இன்னும் பென்ஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க கையில் போகும் போட்டு கேட்கும்போது இதனால் 2008 கூட ஆரம்பிச்சிடும். இந்த பென்ஷன் வந்து எப்படி பென்ஷன் ப்ரொசீஜர் வந்து நீக்கப்படாத மாதிரி நிறைய இருக்குது. நாங்கள் சொல்ல முடியாது. 2017 பென்ஷன் நிறுத்தப்படுவது ஒத்துக்கொடுக்குறாங்க. அதெல்லாம் இருக்குது. இன்னும் பேரவை வந்து இந்த காலத்துலாம் கிடையாது. 2009 குடியரசு போட்டாங்க. சீராய்வு கமிட்டி 1008 கமிட்டியெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. இந்த பென்ஷன் வந்து இது நிரந்தரமாக கொடுக்க முடியாது, இது அரசாங்கம் தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு. அரசாங்கம் வந்து ரொம்ப டாக்டிஸாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த ஓய்வூதியம் வந்து நீங்கள் கொடுக்க முடியாதுன்ற சொல்கிறத நம்ம சர்வீஸில் இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் அன்றைக்கி கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த பென்ஷன் தடையில் நான் வழங்கணும் அப்படின்ட்டு. அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒவ்வொரு செட்டில்மெண்ட்லேயும் ஒரு சரத்து போட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லாரும், நீதி நம்பகத்தில் ஏற்படும் பற்றாக்குறையை அரசும் நிர்வாகமும் ஈடு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட்டு இதில் போட்டிருக்காங்க. 3 செட்டில்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. இதே மாதிரி இது ஒரு கண்டுடைப்பு. அவங்க நினச்சாங்க, என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், இது மாதிரி போட்டால் போதும், எல்லா ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸ்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு. ஒரு வெறும் பேப்பரோ அல்ல ஒரு உத்தரவாதமோ வயிறு வரப்பாது. இதுக்கு என்ன பண்ணுவோம், எல்லா தொழிற்சங்கங்களும் என்ன செஞ்சதோ அதைத்தான் நாங்களும் செஞ்சோம். ஆர்ப்பாட்டம் பண்ணோம், உண்ணாவிரதம் இருந்தோம், சென்னையில் உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த ஆரம்ப காலகட்டத்திலே நண்பர் சுகுமார், பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து பெருமளவில் உதவி பண்ணாங்க. நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க எங்களுக்கு இங்கே யாரையும் தெரியாது. கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ண 6000 பேரை திரட்டி வேறு எந்த சங்கமும் அன்றைக்கி பண்ணலை. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை பண்ணோம். வேறு நிர்வாகம் தள்ளிச்சா ஒன்றும் கிடையாது. அப்புறம் இதுக்கு என்ன தான் வழி, சீஃப் செக்ரட்டரி போய் பார்க்குறோம். இல்லைங்க, இது வேறு வழி இல்லை, ட்ரஸ்ட்டில் பணம் இல்லை சொல்கிற வார்த்தை. பார்க்கலாங்க, கண்டிப்பாக எதாவது செய்ய முடியுமோ பார்க்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும் 2015 அதுக்கு முன்னாடியே டிஏ நிறுத்தினாங்க.
நிறுத்தி அது சேவனை போய் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணாங்க, கொடுத்தாங்க. ஒரு 2 வருஷம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நிறுத்தியாச்சு, பர்மனெண்ட்டாக நிறுத்தியாச்சு. என்ன வழி? அப்புறம் அந்த மாதிரி இருக்கும்போது தான் 2019 ஒரு வழக்கு தொடர்ந்தோம். அது எதற்காகனா 43 பேர் போட்ட வழக்கு தான். இப்போவும் சொல்கிறாங்க, 43 பேர் அதிகாரிகளுக்கு, அது கோவை பேரவையில் போகல, கோவை அலுவலர் நலச்சங்கம் போட்ட வழக்கு 43 பேருக்காக மட்டும். அதுவும் என்னென்னா 7th பே கமிஷன் வரல, அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் போட்டோம். இன்றைக்கு மாற்று சங்கங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே 43 பேர் போட்ட வழக்கு தான், அதனால தான் அப்படின்னு. இப்போ சிங்காரம் சார் பேசும்போது கூட சொன்னார், உங்களுக்கு 2I ஒரு ரூல் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு ரூல் நம்பர் 8 என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, நீங்கள் நிதி நம்பகத்திற்கு, அதாவது நம்ம டியூட்டியில் இருக்கும்போது பென்ஷன் ட்ரஸ்ட்டுக்காக நம்ம ஓய்வூதியத்திற்காக பணம் செலுத்தி இருந்தால் அதிகாரி மட்டுமல்ல அனைவருக்கும் இது பொருந்தும். இதுதான் ரூல் நம்பர் 8 சொல்லுது. எங்களுக்கு அப்போவே தெரியும். கண்டிப்பாக நீங்களும் இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ராமன் என்ன சொல்கிறாரு, நான் 43 பேருக்கு கொடுக்குறதுனாக்க கோர்ட்டில் சொல்கிறாரு, என் பாக்கெட் மணி அது 43 பேருக்கு நான் கொடுத்துருவேன், ஆனால் நான் 93,000 பேருக்கு கொடுக்கணும். அது மட்டுமில்லை, இவ்வளோ அரியர்ஸ் இருக்குது. ராமன் சும்மா சொல்ல மாட்டார். அவர் அட்வொகேட் ஜெனரலு, கவர்மெண்ட் வக்கீல். அவர் சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட்லாம் சம்பளம் வாங்கணும். ஏன் வாயா கொடுத்த 43 ரூபாய்க்கு கொடுத்து தொலைச்சிருக்கலாம்லாம் கேட்பாங்கல்ல. இது எந்த மாற்று சங்கமாவது பேசுதா? அதிகாரி போட்ட வழக்கு அதிகாரிக்கு மட்டும்தான் கிடைக்கும், நம்மளுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இது நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி எது உண்மை எது பொய்ன்னு யாருக்குமே தெரியல. இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கு சூழ்நிலையில் 97,000 ஓய்வூதியர்கள் இருக்கும். 97,642 பேர் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். இதில் ஓய்வூதியர்கள், அதாவது குடும்ப ஓய்வூதியர்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 25,000 பேர் போயிடுறாங்க. அவங்கள நம்ம கம்பல் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட பேரவையில் இப்போ சேர்ந்துருக்கிறது 30,000 பேர் இருந்தாங்க. இல்லை, கிடையாது, 25,000 பேர் தான் இருக்கும். மீதி பேர்லாம் எங்கே இருக்காங்க? எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கா இல்லையான்றது தெரியலை. விழிப்புணர்வு இருந்தாலும் சில பேர் கொள்கையின் காரணமாக, அந்த கட்சியில் இருந்த வெறியின் காரணமாக அந்த கட்சியில் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் தார்மீக கடமை. இருக்கட்டும், வேண்டான்னு சொல்ல. ஒரு உணர்வு வேணும். யார் வாங்கி கொடுத்தாங்க, யாருனால வந்தது, அந்த உணர்வுலாம் சுத்தமாக கிடையாது. இந்த KK நகர் மீட்டிங் நடக்கும்போது என்ன சொன்னேன்னாக்கா, சிங்காரத்துக்கும் எனக்கு எப்படா பிரச்சனை வரும், இந்த பேரை எப்படா உடையும். நிறைய பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. சென்னையில் நடக்கிற மீட்டிங்காக ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. இது 2 வருடங்களுக்கு முன்னாலே ரிட்டர்ன் ஆனவங்க எல்லாத்துக்கும் தெரியும். வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி, பேரை உடஞ்சிருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு. நிச்சயமாக ஒரு தனி ஒருவருடைய உணர்வுகளுக்காக நான் கீழே இறங்கி போகிறேன். ஓப்பனாக சொல்கிறேன். இது பாதிக்க போகிறது அத்தனை 97,000 பேர். அவரோ நானோ இல்லை. இன்னொன்று, இதை வர்ற பலன்கள் இருக்கு இல்லையா, இந்த பலன்கள் எனக்கும் பொருந்தும். என்னுடைய சுயநலமும் இதில் காரணம் இருக்குது. இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நான் பென்ஷனை நம்பி தான் இருக்கேன். வேறு சொத்தோ பத்தோ எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் தான் என்னுடைய சொத்து. நீங்கள் எல்லாரும் தான் என்னுடைய சொத்து. நான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த கேஸ் ஆரம்பித்த உடனே அந்த 6 சங்கங்கள் இருந்தது. அதற்கப்புறம் 16 சங்கமாகிடுச்சு. இல்லை, சென்னை அசோசியேஷனும் ஒன்று. நிதி, அதாவது எந்த பலனுமே வாங்காமல், ஒரு பைசா கூட வாங்கலை, டிஎல்லாம் வாங்காத நேரத்தில் 60 லட்சம் ரூபாய் இந்த கோவை அலுவலர் சங்கம், கோவை பேரவை கொடுத்தது இந்த நிதி இதுக்காக, சுப்ரீம் கோர்ட் கேஸுக்காக. அது மட்டும் இல்லை, அலுவலர் சங்க பேரவை அவங்க 30 லட்சம், கோவை அலுவலர் சங்கம் அவங்க 30 லட்சம் போட்டு தான் இந்த இது வழக்கில் ஜெயிச்சு இந்த டிஏவுக்கு உத்தரவாதம் விட்டதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உத்தரவாதம் விட்டது இந்த தொகையை செலுத்துவோம். இந்த தொகையெல்லாம் என்ன, நான் பாக்கெட்டில் இருந்தால் கொடுத்தேன்,
நீங்கள் எல்லாரும் கொடுத்த நிதி தான். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, நீங்கள் இல்லைன்னா இந்த நிர்வாகிகள் யாரும் கிடையாது. இதானே உண்மை. இப்போ நான் போயிட்டேன், சப்போஸ் நான் இறந்து போயிட்டேன், இந்த பேரவை நின்றுமா? கண்டிப்பாக நிற்காது. இந்த பேரவை இருக்கும், நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக இந்த ஓய்வூதியர்களுக்காக பாடுபடும், என்றும் பாடுபடும். அதில் சந்தேகமே வேண்டாம் யாருக்கும். சரி, அடுத்தபடி வருவோம். இந்த டிஏ உத்தரவாதம் ஆயிடுச்சு. ஜனவரி 2020 ஆர்டர் போடுறாரு, பிப்ரவரியிலிருந்து நம்மளுக்கு இஷ்யூ பண்ணியாச்சு. இந்த கண்டெம்ட்டை தக்க வைக்கணும். இந்த கண்டெம்ட்டை தக்க வைக்கிறது மட்டுமல்ல, அடுத்தடுத்த வழக்குகளை சந்திக்கணும். எல்லாருக்கும் சிங்காரம் சார் பேசும்போது சொன்னார் 2W சொல்லிட்டு இருந்தார் வழக்கு. அது என்ன சார் 2W? யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா 2W என்னென்னு? 2W வேற ஒன்றும் இல்லை. நம்ம பென்ஷன் ட்ரஸ்ட் விதியில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாக்க, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் அரசிற்கு இணையான பென்ஷன் வழங்கப்படும். அந்த நம்ம விதியிலே இருக்குது. அது யாருக்கும் தெரியலன்றது இல்லை, அதை யாரும் கையில் எடுக்கலை. அரசிற்கு இணையான ஓய்வூதியம் கிடைக்க மட்டும் இல்லை, அதில் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டோம். என்ன கண்டிஷன் போட்டோம்னா, டிசிஆர்ஜி சொல்லாதுன்னு சொன்னாங்க. அதாவது டெத் கம் கிராஜுவிட்டி. அது டிசிஆர்ஜின்னு சொல்லுவாங்க, அதை ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி. அது என்ன அப்படின்னு சொன்னாக்க, அரசு ஓய்வூதியர் வந்து இறந்துட்டாக்க 50,000 ரூபாய் வந்து அந்த ஊதியரோட ஓய்வூதியரோட குடும்பத்துக்கு போகும். அது மட்டும் போக்குவரத்து தொழிலாளிக்கு பொருந்தாதுன்னு அந்த விதியில் இருக்குது. இதை மேலோட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த விதியை நம்மளுக்கு பொருந்தாதுன்ற மாதிரி தான் தெரியும். அஜ்மல் கான்கிட்ட நேராக போய் பேசும்போது இந்த விதியை எடுத்து காமிச்சு, சார் இந்த மாதிரி ரூல் இருக்குது, இதை வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொன்னப்போ அவர் ஒத்துக்கல. சார் மறுபடியும் படிங்கன்னு படிச்சுட்டு ஆமாங்க இது போதும் அப்படின்னாங்க. அப்போ அரசருக்கு இணையான ஓய்வூதியம் நிச்சயமாக நம்மளுக்கும் கிடைக்கணுன்ற உறுதிப்பாடு வந்தாச்சு. அதை தான் அந்த வழக்கை தான் வந்து இப்போ எடுத்துருக்குறோம், கையில் எடுத்துருக்குறோம். அந்த கேஸ் எடுத்தாச்சு. இன்னொன்று 2009 போட்டது, 2011 போட்டது. 673 ஒரு சங்கம், கோயம்புத்தூரில் இருக்க சங்கம் வந்து இந்த 5 கூட்டமைப்பாக இருக்கும்போது போட்ட கேஸ் என்னன்னாக்கா, அன்றைக்கு வந்து இருந்த டேவிட் ஆர்ன்னு சொல்லி ஒரு செக்ரட்டரி இருந்தார் நம்மகிட்ட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில். அவர் எல்லா எம்டிக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். நிதி நம்பகத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஏறதால வந்து 23,000 கோடி ரூபாய் ஷார்ட் ஃபால் இருக்குது. நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து இதை வந்து ஒவ்வொரு போக்குவரத்து கழகங்களும் அவங்களுடைய தொகையெல்லாம் செலுத்துங்கன்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்காரு. சேர்மன் செல்லில் மிஸ்டர் இளங்கோன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அவர் தான் சேர்மன் செல்லில் ஸ்பெஷல் ஆஃபீஸர். அவரும் எல்லா எம்டிக்கும் டிஓ லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி அவருடைய உத்தரவை வச்சு நீங்கள் எல்லோரும் செலுத்தணுன்ட்டு. ஆல் எம்டிஸ் மீட்டிங்கில் அவங்க எல்லா எம்டியும் சொன்னது என்னன்னு சொன்னாக்க, எங்களால் ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது ட்ரஸ்ட்டுக்கு. என்னென்னா ஃபேர் ரிவிஷன் இல்லை, 10 வருஷமாக ஃபேர் ரிவிஷனே இல்லை, லாஸில் போயிட்டுருக்கு, அதனால் கொடுக்க முடியாது. நம்ம உங்களுக்கு தெரியும், அம்மையார் பேரில் ஃபேர் ரிவைஸ் பண்ணதுக்கு மறுபடியும் ரிமைண்டர் போடுறாரு, ஃபேர் ரிவைஸ் பண்ணியாச்சு, தயவுசெய்து வந்து இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா எம்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு காரணம் என்னென்னா, அந்த பீரியடில் வந்து கொரோனா வந்ததில் நம்ம பாதி வண்டி ஓடலை. அந்த கொரோனா வந்து முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் ஓடிச்சாங்கன்னா ஓடவும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக லாஸ் வரத்தான் செய்யும். ஒன்று வந்து பேரவேஷன், இன்னொன்று வந்து நோய். 2 வருஷம் வண்டி ஓடாதனால வரல. எல்லாம் எப்படி என்ன சொல்லிட்டாங்க, பேரவேஸ் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு இன்க்ரீஸே இல்லை, வருவாய் அதிகமாக வரல, அதனால் கொடுக்க முடியாதுன்றாங்க. அப்போ கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்கணும் அரசாங்கம்? செட்டில்மெண்ட்டில் போட்டிருக்காங்க, எப்பொழுதெல்லாம் நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் வந்து அரசும் நிர்வாகமும் ஈடு செய்யும் போட்டிருக்காங்க. ஒரு நியாயமான அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும், அதை ஈடு செஞ்சுருக்கணும். செய்யலை. என்ன பண்ணலாம் யோசித்து பார்த்தாங்க. இந்த அகவிலைப்படி உயர்வுன்றது வந்து மத்திய அரசில் கொடுக்குறத வந்து மாநில அரசுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த அகவிலைப்படி உயர்வு வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறாங்க. இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஏற 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 அந்த பஞ்சப்படி உயர்வு ஏற ஏற அரசுக்கு நிதி சுமை அதிகமாக தான் இருக்குது. கடந்த கால அரசு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க,
ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறாங்க. முதல்ல வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் 55 நிறுவனங்கள் இருக்குது நம்மகிட்ட. நம்மளை மாதிரி ஹவுசிங் போர்டு, பேட் போர்டு, எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாமே. இவங்களுடைய டிஏவை நிறுத்தினாக்க நம்ம நிதி சுமையை வந்து ஓரளவு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை வச்சு அதை சர்க்குலேட் பண்ணி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவல் ஆகி 55 நிறுவனங்கள் நிறுத்தினா ஒரே சமயத்தில் நிறுத்தினா போராட்டம் வெடிக்கும். அதனால் என்ன பண்ணலாம், யார் ஒற்றுமையாக இருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் நிறுத்தலாம். பார்த்தாங்க டிரான்ஸ்போர்ட்டில் ரொம்ப ஒற்றுமை, 84 சங்கம் இருக்குது, யாரும் கண்டிப்பாக ஒருத்தரும் சேர மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற சங்கங்கள்லாம் நண்டு மாதிரி, நண்டை ஒரு பானையில் பிடிச்சி வச்சிங்கனாக்க எந்த நண்டு வெளியில் வரவே வராது. கீழே இருக்க நண்டு மேலே இருக்க நண்டை போய் காலை பிடிச்சி எடுத்து உள்ளே போஇருக்கும். அதனால் யாரும் கண்டுக்கலை. ஃபஸ்ட்டு டிஏவை 2015 நிறுத்துகிறாங்க. வழக்கு தொடர்ந்தாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் ரேமண்ட் தான் வந்து இந்த வழக்கு தொடர்றாரு. ஒழுங்காக நடத்திருந்தா கண்டிப்பாக வந்து டிஏ வாங்கியிருக்க முடியும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் யாரையும் குறை சொல்லணும்னு இருப்பாங்க. எனக்கு நான் ஓப்பனாக பேசுகிறேன். ரேமன் தான் முதல்ல வழக்கு போட்டார், சிஐடியூ ரேமன். அந்த வழக்கு உங்களுக்கு தெரியும், எல்பிஏ வழக்கை மாறி கடைசியில் ஒன்றுமெல்லாம் போச்சு. அதை சூரியநாராயண பிரசாத்னு ஒரு ஜட்ஜு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, நவம்பர் 25. நவம்பர் 22க்குள்ளே நீங்கள் வந்து டிஏ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிடணும். அவர் என்றைக்கு உத்தரவு போடுறாரோ அன்றைக்கே ஸ்டே வாங்கியாச்சு. அன்னைக்கு அரசுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ட்ரஸ்ட்லேருந்து ஸ்டே வாங்கிடுறாங்க. ஸ்டே வாங்கி அந்த எல்பிஏ வழக்காக மாறுது. நம்ம இம்ப்ளீட் ஆகிறோம். சரியானபடி நடக்காததுனால அது ஒன்றுலாம் போச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா முதல்ல அந்த ஃபண்டு கேஸுன்னு சொல்லி 23,000 கோடி ரூபாய் ஷார்ட்ஃபால்னு. அதுக்கு அரசுலேருந்து வந்த பதில் என்னன்னாக்கா, எங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க. சரி, செட்டில்மெண்ட்டில் யார் கையெழுத்து போட்டிருக்காரு? ஃபைனான்ஸ் டைரக்டர் போட்டிருக்காரு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டர் போட்டிருக்காரு, தொழிற்சங்கங்கள் போட்டு. சரி, ஃபைனான்ஸ் டைரக்டர் மேலே கேஸ் போடலான்ட்டு கேஸ் போட்டோம். 4004 கேஸ். அந்த கேஸில் என்ன சொல்லிச்சு, ஃபைனான்ஸ் டைரக்டர் சொல்கிறாரு, இல்லை இது பென்ஷன் ட்ரஸ்ட் வந்து தனி போர்டு, அது அவங்க தான் முடிவு பண்ணணும், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் பதில் கொடுத்தாரு. இன்னொன்றும் சொல்கிறேங்க, கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, சில நீதிபதிகள் நியாயமாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. சில நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசிற்கு சாதகமான என்னன்னாக்கா, அவங்க ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு பதவி நீடிக்கணும், அதற்காக அரசிற்கு சாதகமாக வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ரூல் எல்லாம் இருக்குது, விதியெல்லாம் இருக்குது, எந்த விதியும் சொல்லாது அதையெல்லாம் ஓவர்லுக் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம அதையும் மீறி அவங்க, அதாவது ஃபஸ்ட் எய்டு எடுத்த உடனே வந்து நம்ம அந்த 4004 கேஸில் மேண்டமாஸ் ஆர்டர்னு சொல்லுவாங்க, ஒரு ஒப்புக்காக வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு, இதை பரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாச்சு. மறுபடியும் அதே கேஸை 3வது முறையாக 278 ஒரு கேஸ், அந்த கேஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ கேஸுக்கும் வந்து செலவு பண்ணுவோம், எப்படி செலவு பண்ண முடியும்? நம்ம டிஏ வாங்கின, நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஏ வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த 16 தொழிற்சங்கங்கள் சேர்ந்து 60 லட்சம் ரூபாய் கொடுத்து டிஏ பெறப்பட்டது. அதற்கு பிறகு தான் வந்து நிறைய பேர் நம்மளை வந்து டிஏ வந்ததுக்கு பிறகு, அது முழுமையாக வந்த பிறகு தான் வந்து நம்மக்கிட்ட வராங்க. பரவாயில்ல, இவங்க எதாவது செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதில் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொருத்தருக்கும் வந்து போன வருஷம் ஜனவரிக்கும் இந்த வருஷம் ஜனவரிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்திங்கன்னா, ஏறக்குறைய 4000லேருந்து 40,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. மனசு வேணும், உணர்வு வேணும். இவங்களாம் போய் கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, சார் சிங்காரம் சார் என்ன சொல்லிட்டாரு, 500 ரூபா கொடுத்தா போகுங்க, நீங்கள் என்ன 1000 ரூபா கேட்குறீங்க சொன்னாங்கல்ல. அவர் ஒரு நல்ல எண்ணிக்கையில் எண்ணத்தில் சொன்னார். என்ன சொன்னாருன்னு சொன்னாக்க, யாருக்கும் சுமை இருக்கக்கூடாது.
1000 ரூபாய் கொடுத்தா போதும். இன்றைக்கு ஏன் வந்து உறுப்பினர்கள் நிறைய பேருக்கு சேருங்கன்னாக்க 20,000 பேர் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 கோடி ரூபாய் கண்டிப்பாக சுலபமாக வந்துடும். ஆனால் 20,000 பேர் 1000 ரூபா கொடுக்குறாங்களான்னு கிடையாது. சில பேர் 500 ரூபா கொடுக்குறாங்க. நான் வாட்ஸ்அப்பில் டெய்லி பார்க்குறேன். 250 ரூபா கொடுத்துருக்காரு ஒருத்தர். சரி, அவருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் வந்திருக்குன்னு பார்த்தாக்க 5000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உணர்வு என்னன்னாக்க இது கொடுத்தா போதும். இது கொடுக்காமே இருக்கவே நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களும் வாங்கிட்டு தானே இருக்காங்க. நான் எந்த கொடுக்கணும்? தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அதாவது போன ஜனவரி 25 இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நடந்த வழக்குகளுக்காக செலவு மட்டும் 95 லட்சம் கொடுத்துருக்கோம். 95 லட்சம், 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 95 லட்சம் கொடுத்துருக்குறோம். இந்த வழக்கை வந்து உயிரோடு வச்சுருக்கணும். ஒன்று. 2வது திறமையை வாதாடுறதுக்கு அவங்களுக்கு கப்பம் கட்டுறது. சர்வசாதாரணமாக 2 சீனியர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போனார். சிங்காரம் சார் சொன்னார். எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹியரிங்க்கு 10 லட்ச ரூபா கொடுத்துட்ருக்குறோம்.